இந்த உலகத்தில் பெரிய கோவில்கள் இருக்கின்றன, பழமையான கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரே கோவிலில் கோடிக்கணக்கான சிவலிங்கங்கள் இருக்கிறது என்றால் நம்ப முடியுமா? ஒரு கல்லும் ஒரு மணலும் ஒரு துகளும் அனைத்தும் சிவலிங்கம் என்று நம்பப்படும் ஒரு அதிசய தலம். இன்றைய கதை ஒரு புராணம் மட்டுமல்ல, இது ஆன்மீக உண்மை. வாருங்கள், கோடிலிங்கம் கோவில் என்ற இந்த தெய்வீக மர்மத்துக்குள் நுழையலாம். பழங்கால சிவ மரபுகளில் கோடிலிங்க க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு புனித தலம் உள்ளது. இந்த தலம் வட இந்தியா, ஹிமாலய பகுதிகளிலும் தென்னிந்திய சிவ மரபுகளிலும் குறிப்பிடப்படுகிறது. முனிவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் சிவன் ஒருமுறை அல்ல, எண்ணிலடங்கா முறை தோன்றுவான். அதனால்தான் இந்த இடம் கோடிலிங்க பூமி என்று அழைக்கப்படுகிறது. சிவலிங்கம் ஒரு கல் அல்ல, அது படைப்பு, காப்பு, அழிவு, முடிவற்ற சக்தி. லிங்கம் என்றால் அளவிட முடியாதது. அதனால்தான் கோடி லிங்கங்கள் என்றால் கோடிக்கணக்கான சிவசக்தி என்று அர்த்தம். ஒரு காலத்தில் ஒரு மகத்தான அரசன் வாழ்ந்தான். அவனிடம் அனைத்தும் இருந்தது: செல்வம், படை, புகழ். ஆனால் மன அமைதி இல்லை. ஒரு நாள் ஒரு பெரிய முனிவர் அரசனிடம் சொன்னார், நீ சிவனின் முழு அருளை பெற 1 கோடி சிவலிங்கங்களை வழிபட வேண்டும். அரசன் அதிர்ந்தான். 1 கோடியா? ஒரு மனிதனால் எப்படி? முனிவர் சிரித்தார். உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் சிவன் ஒருமுறை அல்ல, எண்ணிலடங்கா முறை தோன்றுவான். அரசன் அரண்மனை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்றான். ஒவ்வொரு நாளும் மணலில் லிங்கம், கல்லில் லிங்கம், ஆற்றுக்கரையில் லிங்கம் பூஜை செய்தான். பகலும் இரவும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆண்டுகள் சென்றன. உடல் சோர்ந்தது, ஆனால் பக்தி வலுத்தது. இயற்கை அவனை சோதித்தது. புயல், லிங்கங்கள் அழிந்தன. வெள்ளம் அடித்துச் சென்றது. வெயில், கற்கள் வெடித்தன. ஆனால் அரசன் சொன்னான், 1 லிங்கம் கூட நிலைத்திருந்தால் போதும். அந்த தருணத்தில் ஆகாயம் அதிர்ந்தது. பெரும் ஜோதி தோன்றியது. சந்திரசூடனாய் திரிசூலத்துடன் சிவபெருமான் தோன்றினார். சிவன் சொன்னார், நீ கோடி லிங்கங்களை எண்ணவில்லை, ஆனால் உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு லிங்கமாக மாறிவிட்டது. அந்த நொடியில் அந்த பூமி முழுவதும் சிவசக்தி நிறைந்தது. ஒவ்வொரு கல்லும் ஒரு லிங்கம், ஒவ்வொரு மணலும் ஒரு லிங்கம். அந்த இடம் கோடிலிங்க க்ஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. முனிவர்கள் சொன்னார்கள், இந்த தலத்தில் 1 அடி எடுத்து வைத்தாலே கோடிலிங்க பூஜை செய்த பலன். இன்றும் பக்தர்கள் நம்புவது, பாவங்கள் குறையும், கர்ம வினைகள் நீங்கும், மனவேதனை தீரும், முக்தி வழி திறக்கும். இந்த கோவில் கல்லால் கட்டப்படவில்லை, பக்தியால் உருவானது. சிவன் எண்ணிக்கையை பார்க்கவில்லை, உள்ளத்தின் தூய்மையைத்தான் பார்க்கிறான். ஒரு கண்ணீர் 1 கோடி பூஜையை விட மேன்மையானது. இந்த கோடிலிங்கம் கோவில் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே: சிவன் எங்கும் இருக்கிறான். உன் பக்தி உண்மையானால் அவன் உன்னுள்ளேயே இருக்கிறான். நம சிவாய.